வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு குருமா பூரிக்கு வைக்கிறேங்க. சூப்பராக இருந்துச்சு பூரிக்கு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். அதான் உங்களுக்கு 6 விசில் விட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ குருமா வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி குருமா வச்சா. பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க. ஏன்னா மெயினாக உருளைக்கிழங்கு தான் அதிகமாக போடுறோம், ஏன்னா பூரிக்குங்கிறனால. இதே சப்பாத்திக்குன்னா கேரட் பீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போடலாம். இதே மெத்தட் செய்யலாம். சப்பாத்திக்கும் போது தேங்காய் அரைச்சி ஊற்றணும். பூரிக்கு செய்கிறதுனால உங்களுக்கு பொட்டுக்கடலை பவுட்ரு கரைச்சி ஊற்றிருக்கிறேன். கடலை மாவும் கரைச்சி ஊற்றலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் பத்தாதாட்டு இருந்துச்சு, அதனால் மறுபடியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. இது நானே அரைச்சது தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒவ்வொரு டைம் வதக்கணுங்க, அதில் தான் டேஸ்ட்டு வரும். இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள், பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பிடிச்சிரும், பாத்திரத்தில் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. முழுசாக வேக தேவையில்லை, ஒரு பாதி வேக்காடு வெந்ததுன்னா போதும். மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து ஒரு 3 ஸ்பூன் கலந்து ஊற்றுனேன். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கரைச்சி ஊற்றினேன். அப்புறம் திக்னஸ் கொஞ்சம் வராத மாதிரி இருந்தது, அதனால் மறுபடியும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு கரைச்சி ஊற்றிட்டேன். இது இருந்துச்சுங்க, வேறு எதுக்கும் அரைச்சது, அதனால் அப்படியே ஊற்றிட்டேன். அதனால் நைஸாகவே அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா வலுவலுப்பு வந்துடும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறகுறந்தான் அரைச்சிருந்தேன். அப்போ தான் குருமா வலுவலுப்பு வராது. இதோட கடல மாவு சேர்த்தணுமே கொஞ்சம் வலுவலுப்பு வருங்க. கடல மாவோட பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்த்தும் போது வலுவலுப்பு வராது, டேஸ்ட்டும் இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு சேனல் வந்து கோலம் சேனலுங்க, இல்லத்தரசி கோலம்னு அதனோட பேர். அதையும் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பூரிக்கு செமையாக இருந்ததுங்க. பூரி கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள், அட்டகாசமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.